ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, க்ரீன் கலர் ஒரு அனார்கலி டைப் ட்ரெஸ் போட்டு. அந்த ட்ரெஸ்ஸோட டைப்பே நம்ம இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் குண்டாக தான் காமிக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் டிஎம்லலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாகவே இந்த ப்ரெக்னென்ட் ரிலேட்டடாகவே தான் டாபிக் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, என் மேலே இருக்க அக்கறையில் நீங்கள் நார்மலாக தான் கேட்குறீங்க. எனக்கு இப்போ பேபி இருக்கிறனால எனக்கு அவ்வளோவா பெருசாக ஃபீலிங் கிடையாது. ப்ரெக்னன்சி டிப்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 4-5 பொண்ணுங்க கிட்ட எனக்கு டிஎம் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நார்மலாவே யாருக்கிட்டையும் பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க. அது குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆன 6 மந்த் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து, அப்போ அவங்களுக்கு எல்லாரும் நலுங்கு வச்சுட்டு இருந்தாங்க. என்ன நலுங்கு வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்போ குழந்தை இல்லையா. அப்புறம் யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வளையல் போடுறப்ப பிரெக்னெண்டா இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு வளையல் போடுறது, யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏதோ சம்திங் கலசம் மாதிரி தூக்குவாங்க போல இருக்கு. அதை போய் நீ தூக்கு, உனக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கும்னு சொல்றது. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஈஸியாக பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். மூடத்தனமான நம்பிக்கைகள்லாம் நம்ம ஊரில் எப்போதான் மாறும்னு தெரியல. பை த வே, நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, அது டம்மி. ஒரு 2 இயர்ஸாகவே நான் சேம் வெயிட்டில் தான் இருக்கேன்.